கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, நல்ல தகப்பனே, எங்களுடைய அருமையான நேசரை அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளோ நேரம் உண்மை துதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஜீவனை கொடுத்து எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கிருபப்பா கிருபப்பா, எல்லாம் உங்கள் கிருபை தானே. உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாது. உங்கள் கிருபை இல்லாமல் ஒரு நொடி பொழுது கூட இந்த பூமியில் எங்களால் வாழவே முடியாது. எல்லாம் உங்களுடைய கிருபை, உங்கள் இறக்கம், உங்கள் தயவு, அதுதான் இந்த பூமியில் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் நம்புவதெல்லாம் உண்மை மாத்திரமே, உங்கள் கிருபையை மாத்திரமே. இந்த காலை வேளையில் ஜனத்தோடு பேசுங்க. அதையே நீங்கள் கொண்டு வந்ததும் உங்கள் கிருபை, இவர்களை பார்க்க செய்ததும் உங்கள் கிருபை. உங்களோட வார்த்தையை சொல்ல எனக்கு வேண்டிய கிருபை அபிஷேகத்தை கொடுப்பீராக. இந்த வார்த்தையுடைய ஜனத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, அவருடைய வாழ்க்கைக்கு, குடும்பத்திற்கு, அவருடைய ஜீவியத்திற்கு, அவருடைய சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். காரணம், நம்முடைய வார்த்தை எங்களோடு முடிவதல்ல, நம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களோடு முடிவதல்ல. எங்களுடைய சந்ததிகளுக்கு பின் சந்ததிகளுக்கு சந்ததிகளுக்காய் போக வேண்டும். ஒருவனாக இருந்த ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை நான் பெருக பண்ணினேன் சொன்ன கர்த்தர் ஏறத்தாழ 4000 ஆண்டுகள் ஆகி இன்றைக்கும் ஆபிரகாமின் சந்ததியாக எங்களையும் கூட்டி சேர்த்து அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை எங்களையும் நிறைவேற்றிக் கொண்டே வருகிறேன். இது உடைய வருகை தாமதிக்குமே, ஆனால் சந்ததிகளுக்கு போகுமே. அதுபோல தகப்பனே, இந்த வார்த்தைகளும் இந்த ஜனத்தையும் அவர் குடும்பங்களையும் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கட்டும். நீங்க பேசுங்க, அடியனை மறைப்பீராக. மோசேயை பார்த்து சொன்னது போல, உன்னை கண்மலின் வெடிப்பிலே வைத்து என் கரத்தினாலே மூடுவேன். தேவன் தாமே மூடி வெளிப்படுவீராக. இந்த ஜனத்தை ஆசீர்வதித்து அவர்களை திருப்தியாக்கி அவர்கள் வீடுக்கு அனுப்புங்க. அவர்கள் வாழ்நாள் எல்லாம் சுகித்திருப்பார்களாக. கர்த்தர் தாமே பலப்படுத்துவீராக. சிந்தையை சிதறடிக்கிற பொல்லாத பிசாசின் ஆவிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி சபித்து உன்னை பாதாளத்தை தள்ளி ஓடுகிறேன். தேவ பிரசனம் முழுவதும் தொடர்ந்து இருப்பதாக. ஆவியானவர் தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு ஜனத்தோடு பேசுங்க. எல்லாரும் நாங்கள் சட்டையின் நிழலை வந்து விடுகிறோம். அங்கேயே தங்கி இருக்கிறோம். அங்கேயே நித்தமும் தங்கி இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 2 வசனங்களை வாசிப்போம். எசேக்கியேல் 48:35. எசேக்கியேல் 48:35. சுற்றிலும் அதன் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 7வது வசனம். 2 சாமுவேல் 5:7. அது தாவீதின் நகரம் ஆயிற்று. இன்றைக்கு காலை வேளையில சபைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஆதி முதல் கொண்டு ஒவ்வொரு பெயரிலே தம்முடைய ஜனத்திற்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு மகிமை உண்டு, வல்லமை உண்டு. ஒவ்வொரு பெயருக்கு ஏற்றாற் போல தேவன் தம்மை வெளிப்படுத்தினார், அற்புத செயல்களை செய்தார். நம்முடைய முற்பிதாக்களுக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் என்று வெளிப்பட்டவர். மோசேவை பார்த்து சொன்னார், நான் இந்த நாமத்தினால், யெகோவா என்ற நாமத்தினாலே நான் அற்புதங்களை அடையாளங்களையும் செய்வேன். இப்படியாக பல பெயர்கள் உண்டு. தேவனுக்கு பல பெயர்கள். நாம் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு பெயரை சொல்லி நாம் அவரை கூப்பிட்டு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் பாருங்க, யெகோவா ஈரே என்று சொன்னார். இங்கே பார்க்கும் பொழுது எசேக்கியேலுக்கு தேவன் இந்த அவர்களுடைய சிறையிருப்பின் 25வது ஆண்டிலே ஆலயம் திரும்ப கட்டப்படும். ஆலயத்துடைய அளவு கோள்களை தேவன் 40ஆம் அதிகாரம் முதல் கொண்டு தருகிறார். தந்து கடைசியில் இந்த 48வது வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், யெகோவா ஷம்மா. அப்படி என்றால் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு என்னோடு எப்போதும் கூட இருக்கிறவர். இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிற நீங்க ஒருவேளை கேள்வியோடு வந்திருக்கலாம், கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? எவ்வளவு போராட்டத்துக்குள்ளே நான் போகிறேனே, பல நெருக்கங்களுக்குள்ளாக நான் போகிறேனே, சூறாவளி காற்று அடிக்கிறதே. ஒருவேளை
தங்க நல்ல வீடு இல்லாமல் இருக்கலாம். குடும்பத்துக்குள்ளே போராட்டங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள், சண்டைகள் ஓயாத இருக்கலாம். வெளியே சொல்லிக் கொள்ள முடியாத அளவுக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளுக்குள்ள நீங்க போகலாம். பலவீனத்தினால தாக்கப்பட்டு இருக்கலாம். நெருக்கம், பண கஷ்டம், இப்படியாப்பட்ட சூழ்நிலை நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகளே, தக்க கூட இருக்கிறவர் இந்த எல்லா பாதையிலும் உங்க கூட தான் அவர் இருக்கிறார். ஒரு நாளும் அதில் எந்த சந்தேகம் படாதீங்க. அவர் கூட இருக்கிறவர். வேதத்தை பார்க்கும் பொழுது சிறைச்சாலையிலும் அவர் கூட வந்து இருக்கிறார், அக்கினி ஜுவாலையிலும் கூட வந்து இருக்கிறார், சிங்கக்கெடியிலும் வருகிறார். எல்லா கர்த்தருடைய தாசர்கள் போன பாதையிலே அவரும் கூட வந்திருக்கிறார். ஆகவேதான் நீங்க எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார், யெகோவா ஷம்மாவாக நான் கூட இருப்பேன். ஆலயம் இல்லாமல் போய்விட்டது, திரும்ப ஆலயம் கட்டப்படும், என்னுடைய மகிமையினால் நான் நிரப்புவேன், நான் அங்கே வந்து இருப்பேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். உலகத்தின் முடிவு பரியந்தம், கடைசி 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 பரிதம், சகல நாட்களிலும் நம்மோடு இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருங்க, பலப்படுங்க. அவர் கூட இருக்கிறார். எந்த காரியத்திலும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆராதனையிலே நாம் கேட்டோம், அப்பா இருக்கிறார், அப்பா இருக்கிறார். ரொம்ப பிடித்த ஒரு காரியம், அப்பா இருக்கிறார், பார்த்துக் கொள்வார். எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. நான் சின்ன வயதிலேயே என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் என்னை விட்டு தூர தேசத்துக்கு போய் வேலைக்காக போனார். வருடத்துக்கு ஒரு முறைதான் வருவார். பிறகு ரொம்ப நீண்ட நாள் வரமாட்டார். அப்போ எனக்கு விவரம் தெரிஞ்ச அந்த வயதுல இருந்து ஏசப்பாவை தான் அப்பாவா நினைத்து கூப்பிடுவேன், ஜெபிப்பேன். அப்போல்லாம் அவங்க தேவைக்காக தான் ஜெபிப்பேன். ஏசப்பா பென்சில் வேணும், ஏசப்பா இது வேணும், அப்படிதான் கேட்பேன். ஏன்னா அப்பா இல்லை. என்னுடைய கூட இருந்த தங்கச்சி வாய் பேச முடியாது அவளால், நானும் அவளும் தான். அதிகமாக யாரிடத்துலையும் எதுவும் பேச முடியாது, கேட்க முடியாது, சொல்லுங்க. தனிமையிலே இருப்பேன் நான் ரொம்ப. அப்படியாப்பட்ட பல நெருக்கடியான சூழ்நிலை. ஏசப்பாவை அந்த வயதில், சின்ன வயதிலிருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் நினைக்கிற ஒரு 4 வயதில் எப்படியோ கத்தோலிக்கிறமே. என்னுடைய பாட்டி நல்ல ரட்சிக்கப்பட்டவர்கள். எப்பொழுதும் கத்தரை குறித்து பாடி கத்தருடைய காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அப்படி இருந்ததுனால ஏசப்பாவை கூட்ட தேவைக்காக ஆரம்பித்தேன். அவருடைய கரத்தை பிடித்து கொண்டேன். அவரும் என்னை விடவே இல்லை. எத்தனை முறை அவர் கரத்தை நான் விட்டு போன நாட்கள் உண்டு. எத்தனை முறை எண்ணற்ற முறை. ஆனாலும் இன்று வரைக்கும் அவரை கரத்தை விட்டதே இல்லை. இன்றைய வரைக்கும் பிடித்து நடத்துகிறார். அதான் நம்முடைய தேவன். அப்பா இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. கைவிடவே மாட்டார். இந்த பூமியில உள்ள நாட்கள் எல்லாம் நம்மை நடத்துவார். ஆகவேதான் நமக்கு ஒரு புத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறவர். சரி, நம்மோடு இருக்கிறவர். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிப்போம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிரித்தான், அது தாவீதின் நகரம் ஆயிற்று. தேவன் தாவீதோடு கூட இருந்தான். ஆகவேதான் நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான் என்று 1 நாளாகமம் 11:7, 8, 9 நாம் பார்க்க முடியும். தேவன் அவனோடு கூட இருந்து அவனை விருத்தி அடைய செய்கிறார். இந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது? தாவீது அரசன் ஒரு காரியத்தை பண்ணுகிறார். 6, 7, 8, 9 வாசிங்க. இல்ல, 2 சாமுவேல் 5, 6 9. கீழே வாசிங்க.
இருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கூட இருக்கிறார். யெகோவா ஷம்மா, உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிற தேவன் இங்கே. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாய். சீயோன் என்று சொல்லும் பொழுது எழுத்துக்குரிய சீயோன் இருக்கிறது, ஆவிக்குரிய சீயோன் இருக்குது, நித்திய சீயோன் இருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது தாவீது எழுத்துக்குரிய சீயோனை பிடிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் எழுத்துக்குரிய சீயோனை குறித்து நாம் பார்ப்போம். அடுத்து ஆவிக்குரிய சீயோன், கடைசி நித்திய சீயோன். இங்கே தாவீது எதை பிடிக்கிறான்? எழுத்திற்குரிய சீயோனை பிடிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சீயோன் என்று சொல்லப்படும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் அதிலிருந்து வருகிறதா இருக்கு. வேதம் முழுக்க பார்க்கும் பொழுது அது சர்வ பூமியின் மகிழ்ச்சி, அதுல ரட்சிப்பு உண்டு, அதுல மீட்பு உண்டு, அதுல தேவனுடைய நியாய தீர்ப்புகள் உண்டு. இப்படியெல்லாம் பல ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது ஏசாயா 46:13 பார்த்தீங்கன்னா அதுல ஒரு மகிமை இருக்கு. பாருங்க, சீயோன் என்று சொல்லும் பொழுது ஒரு மகிமை உண்டு. தாவீது அந்த மகிமை அடைந்தவனாக, அந்த மேன்மை அடைந்தவனாக இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எழுத்திற்குரிய சீயோனை நீங்களும் நானும் பிடிக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேன்மை. அதாவது எழுத்திற்குரிய சீயோன் என்ன? அது ஒரு மகிமை, அது ஒரு மேன்மை. அப்படி என்றால் நீங்களும் நானும் அதை பிடிக்க வேண்டும். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இங்க தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. இங்க இருந்துதான் இது தாவீதின் சிட்டி ஆஃப் டேவிட், தாவீதின் நகரமாயி தன் ஆளுகையை அவன் துவக்குகிறான். அப்படி என்றால் அது அவனுக்கு ஒரு மேன்மையும் ஒரு மகிமையுமாய் மாறிவிட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு மேன்மையை மகிமையை வைத்திருக்கிறார். எல்லாம் நாம் அதை சுதந்திரிக்க வேண்டும். நீங்களும் நானும் இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல அந்த மேன்மையை, அந்த மகிமையை சுதந்திரிக்கணும். அதான் எழுத்திற்குரிய சீயோன். எல்லாருக்கும் உண்டு. சாத்தானுடைய வேலை என்ன? அதை நீ அடையாதபடி, அந்த மேன்மையை, அந்த மகிமையை நீ அடையாதபடி தடுத்து நிறுத்த வேண்டும். உன் வாழ்க்கையில எப்படியாவது ஒன்றன் பின் ஒன்றாக பாவத்தையோ மாம்சத்தையோ திணித்து நீ அந்த மேன்மையை மகிமை அடையக்கூடாதபடி உன்னை தடுத்து நிறுத்துவான். பாருங்க, ஒரு அழகிய மகிமையோடு மேன்மையோடு தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார், ஏவாளை சிருஷ்டித்து வைத்தார். எவ்வளவு ஒரு மேன்மை! தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள், அவ்வளவு மகிமை. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் ஒளியா இருக்கிறார். அதே ஒளியை அவனுக்கு ஆதாமுக்குள்ள வைத்திருப்பார். அவ்வளவு பிரகாசமும் மகிமையுமாய் இருந்திருப்பார். ஆனால் சாத்தான் பாருங்க, மகிமையை எடுக்க, அந்த மேன்மையை அவங்களை விட்டு எடுக்க அவன் வருகிறான். அவன் யார்? அவன் திருடன். திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் அல்ல. வாலிப பிள்ளைகளை கேட்கிறவர்களை கவனமாய் கேளுங்க. வாலிப வயதிலே சாத்தான் உனக்கு இருக்கிற தேவன் வைத்த மேன்மையை, உனக்கு வைத்த மகிமையை உன் வாலிபத்திலே அதை தகர்த்து விட வருவான். ஏனென்றால் வாலிப வயது மிக முக்கியமான வயது. உன் வாழ்க்கைக்கு ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம் போடுகிற வயது. நீ எப்படி போடுகிறாயோ அப்படிதான் உன் பின் நாட்கள் இருக்கும். உன் வாலிபத்திலே நீ எந்த அளவுக்கு உன்னுடைய அஸ்திபாரம் வாழ்க்கைக்கு போடுகிறியா அதை வைத்துதான் பின் நாட்களிலே இருக்கும். ஆகவே சத்துருக்கு நன்கு தெரியும், அவன் நேரா வந்து உன் வாலிபத்தை அழிக்க நினைப்பான். நீ போடுகிற அஸ்திபாரம் தகர்த்து போடப்பட அவன் எத்தனிப்பான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, தேவனிடத்திலே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். தேவனை அண்டிக்கோ. வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகளிலே, வாலிபரின் அலங்காரம் பராக்கிரமம். அப்படி என்றால் பலன், பலன். அப்போ நீதிமொழி 31 என்ன சொல்லுகிறது? உன் பலனை ஸ்திரீகளுக்கு கொடாதே. அப்படி என்றால் உன் பலன் பாவத்திற்கு கொடுக்கப்படக்கூடாது. உன் பலன் சத்துருக்கு கொடுக்கப்படக்கூடாது. உன் பலன் எதுவாக இருக்கட்டும், தேவன் கொடுக்கிற நேரமாகட்டும், தேவன் கொடுக்கிற வாய்ப்புகள் ஆகட்டும், தேவன் கொடுக்கிற சந்தர்ப்பங்கள் ஆகட்டும், தேவன் கொடுக்கிற ஞானமாகட்டும், எல்லாம் கர்த்தருக்கு மாத்திரமே பயன்பட வேண்டுமே தவிர சத்துருவுக்கு, உலகத்திற்கு, மாயைக்கு, மாம்சத்திற்கு இடம் கொடுத்திராத. மேன்மையை அழிக்கவே சத்துரு வருகிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய மண்டலத்தில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு கிரீடம் இருக்கும். அந்த கிரீடம் தலையில இருக்கும், நமக்கு தெரியாது. ஏதோ உட்கார்ந்து இருக்கிறோம்னு நினைக்கிறோம். இல்ல, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஒரு கிரீடம் நம் தலையில இருக்கு. கிருபையினால, இரக்கத்தினால முடிசூட்டி கொண்டு இருக்கிறார். சத்துரு பாப்பான். புலம்பல்ல எரேமியா சொல்லுகிறான், ஐயோ எங்கள் கிரீடங்கள் தரையில விழுந்தது. ஏன் விழுந்துச்சு? கிரீடம் விழுந்துருச்சு தலையிலிருந்து. ஏன்? எதனால? சத்துரு மகிமையை திருட, அந்த தேவன் வைத்த மேன்மையை திருடுறதுக்காக அதை எடுத்து போடுகிறான். கிரீடங்கள் விழுகிறது. கிரீடம் விழுந்ததுன்னா அதிகம் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளையே, உன் மேன்மையை நீ அடைய வேண்டும்.
உனக்கு கர்த்தர் வைத்த மகிமையை நீ அடைய வேண்டும். வாலிபன் நாட்களிலே எச்சரிக்கையா அந்த கர்த்தரையே அண்டிக்கொள். மாயையான காரியத்தில் உன் நேரத்தை செலவிடாத, மாயையில உன் நாட்களை வீணாக்கிடாத. மிகவும் ஆபத்து. பின் நாட்களில் அழுவாய். நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது பாருங்க. ஐயோ, என் போதகத்தை வெறுத்தேனே, என் சபையிலே என் போதகர் சொல்லை நான் கேளாமலும் போனேனே, இப்பொழுது என்னவாயிட்டேன்? சங்கத்துக்குள்ளும் சபைக்குள்ளும் எல்லா தீமைக்கும் உள்ளானேனே. ஒரு நாள் வரும், வாலிபத்தில் நீ கர்த்தருக்கு உன்னை கொடுக்காமல் வீண் காரியங்களுக்கு, மாயைக்கு, பாவத்துக்கு, மற்ற செல்ஃப் என்னென்ன காரியங்களுக்கு நீ செலவிடுகிறாயோ எல்லாம் கணக்கில் இருக்கு. எல்லாம் கணக்கில் இருக்கு. தேவன் நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்தில் கொண்டு வருகிறவர். எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். கணக்கில் வைத்து அது வரும் பொழுது, ஏன்னா உனக்கு எல்லா கிருபைகளும் கொடுக்கப்படுகிறது. நீ கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது. ஏன்னா தேவன் சபையை கொடுக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறார், சகல விதத்திலையும் பேசுகிறார். அப்படி இருந்தும் நீ எல்லாவற்றையும் இழப்பினால் நீ வேதனைக்குள்ளாகுவார். ஆகவே மேன்மை நீ அடையணும். அதுல எச்சரிக்கையா இரு. உனக்கு ஒரு மகிமை இருக்கு. எழுத்துக்குரிய சீயோனை நீ பிடிக்கணும். தாவீது பிடித்தது போல நீ பிடிக்கணும். ஆகவே கவனமாய் கர்த்தருடைய பிள்ளை இருப்பாயாக. இந்த இடத்துல நீ பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் அந்த சீயோன் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் இருக்கு. தேவன் வைத்திருக்கிறார், மேன்மையை வைத்திருக்கிறார், மகிமையை வைத்திருக்கிறார். இங்கே தாவீது பாருங்க, இந்த இடத்துல வரும் பொழுது முன்னாடி யாரு இருக்கிற அந்த இடத்துல 6ஆம் வசனத்தை பார்த்தீர்கள். எபூசியர் அங்கே இருக்கிறார்களாம். கர்த்தருடைய பிள்ளையே, நீ மேன்மையை மகிமையை அடைகிறதுக்கு எளிதல்ல. அதுக்கு நீ ரொம்ப பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக கர்த்தருடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணது ஜெயித்துக் கொள்ளுவார்கள். அப்படி என்றால் இங்கே யார் முன்னாடி அதுல ஆட்சி குடியிருக்கிறா பாருங்க. எபூசியர் இருக்கிறார்கள். எபூசியர் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இந்த பட்டணம் யூதா பென்யமின் கோத்திரத்துக்கு இடையிலே இருக்கிறது. எபூசியர் இங்கே வாழ்கிறார்கள். எபூசியர் கானானியுடைய அருவருக்கத்தக்க 7 ஜாதிகளே ஒரு ஜாதி. எபூசியர் என்று சொல்லும் பொழுது த்ரெஷிங், அதாவது காலின் கீழே, அதாவது டிராம்பிள்ட் அண்டர் ஃபுட். பல அதற்கு உண்டு அர்த்தங்கள் உண்டு. டிராம்பிள்ட் அண்டர் ஃபுட், அதாவது கால் கீழே வைத்து அமுக்கக்கூடியவன். த்ரெஷிங், அதாவது போர் அடிப்பாங்கல்ல, அந்த போர் அடிக்கிறதுல எவ்வளவு ஒரு அடி அடித்து அந்த கோதுமையை தனியா மணியை எடுப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒருத்தரைய காலிலே போட்டு மிதிக்கக்கூடியவன் எபூசியன். அவனுடைய பேரினுடைய அர்த்தம் அது எபூசியன். அப்படியாப்பட்டவர்கள் அந்த தேவன் வாக்கு பண்ணின இடத்திலே, வாக்கு தத்தமா தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்த இடத்திலே வாசம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் என்ன வாக்கு பண்ணினார்? நீ கானானியர்கள் 7 ஜாதியில் துரத்த வேண்டும் என்று. ஆனா இந்த எபூசியர் பாருங்க, நல்லா சுகமா குடியிருக்கிறான். ஏனென்றால் யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் நல்ல நடுவில் அவனுக்கு ஒரு இடம் கிடைத்து விட்டது. இவன் இருக்கிற இடம் சுத்தி கோட்டை, மதில் சுவர், நல்ல உயரமான மதில் சுவர். இந்த மதில் சுவர் 2 பக்கமும் எப்படின்னா, ஒரு பக்கம் பள்ளத்தாக்கு, 2 பக்கமும் பள்ளத்தாக்கு. நல்லா யோசிங்க, 2 பக்கமும் பள்ளத்தாக்கு போகுது. அது மேல மேட்டு போல இருந்து ஒரு பெரிய ஒரு அரண் போல ஒரு கோட்டை. எவ்வளவு ஒரு பாதுகாப்பான இடம் பாருங்க. சுற்றி சத்துரு வந்தா இந்த கோட்டையை தகர்த்தாதான் உள்ள போக முடியும். கோட்டையை தகர்த்து உள்ள போனாதான் ஜெயத்தை எடுக்க முடியும். அப்படி என்றால் இந்த கோட்டையை தகர்த்து உள்ள போனோம்னா யோசித்து பாருங்க, இவர்கள் மேட்டின் வழியா ஏறி வரணும். ஏன்னா பள்ளத்தாக்கு, கீதுரோன் பள்ளத்தாக்கு, இந்த பக்கமும் பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கின் ஓரத்துல அழகா ஒரு கோட்டையை கட்டி ஒரு குடியிருக்கிறார்கள் எபூசியர்கள். மிக உயர்ந்த மதில்கள். யாராவது ஏறினாவே மேலே இருக்கிற வில்லை எறிகிறவர்களோ கற்களை எறிகிறோ எளிதாய் அதை அடித்து விடலாம். அப்படியாப்பட்ட சொகுசான இடத்துல, நல்ல ஒரு இடத்துல கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜனத்தின் நடுவில் இவன் இருக்கிறான். யோசுவா 15:63 வாசிக்க கேட்போம். யோசுவா 15:63. யோசுவா 15:63. எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக் கூடாமல் போயிற்று. ஆகையால் குடியிருக்கிறார்கள். எபூசியர் ஆதியாகமம் 10:16 ஆரம்பிக்கிறது. நல்ல கவனிங்க. இங்கே யோசுவாவின் காலத்திலே யோசுவா
எல்லா ராஜாக்களையும் மேற்கொண்டு சீட்டு பங்கிட்டு கோத்திரங்களுக்கு பிரிக்க வேண்டும். ஆனா யூதா கோத்திரத்திலையும் பென்யமின் கோத்திரத்துக்கு நடுவுல இங்க இருக்கிற எபூசியர். இப்ப யூதா இதை பிடிக்கிறான். ஆனா என்ன ஆயிற்று? துரத்தி விட முடியலையா எபூசியன் அவனால துரத்தி விட முடியல. நல்லா கவனிங்க, யோசுவாவின் காலம். யோசுவாவுக்கு பிறகு நியாயாதிபதிகள் எழும்புகிறாங்க. 14 நியாயாதிபதிகள் எழும்புகிறார்கள். 12 ஒன்று ஏலியோ சாமுவேல், இன்னொரு 14 நியாயாதிபதிகள் எழுப்புகிறார்கள். சவுல் 40 வருஷம் அரசாளுகிறான். இவர்கள் எல்லாரும் இந்த எபூசியனோடையே கூட இருக்கிறாங்க. இந்த எபூசிய ஆவியோடையே கூட இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இவனும் நல்லா வாசம் பண்ணுகிறான். கர்த்தருடைய ஜனம் இருக்க வேண்டிய, தேவன் கொடுத்த சுதந்திரத்துல இருக்க வேண்டிய இடத்துல சத்துரு வந்து அழகா குடியிருக்கிறான். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 450 500 வருஷங்கள் ஆகி போயிருக்கு. அப்படியே யாராலையும் துரத்தி விட முடியல. ஏன்? யூதா உன்னிடத்து தான் அதிகமான யுத்தத்திற்கு ஜன கூட்டம் இருக்கு. எண்ணிக்கையில நீ முதல்வனாய் நிற்பாயே. என்னால் பார்க்கும்போது யூதா கோத்திரத்துல யுத்தத்துக்கு அதிகமான பேர் இருப்பாங்க, துரத்தி விட முடியல. பாருங்க, அடுத்து எழுப்புகிற நியாயாதிபதிகள்ல யாரும் முடியல. சவுல் அதை பற்றி யோசிக்கல. ஆனா தேவ ஆவியை பெற்ற தாவீதுக்கு ஒன்று தெரியும். முதல்ல இங்க பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம், தாவீதை தேவன் பல வழிகளில் நடத்துகிறார். நடத்தின கதை ஒவ்வொரு பாதையிலும் தாவீதோடு கூட இருந்தவர். கோலியாத்து எல்லா யுத்தத்திலும் ஜெயித்து வந்தவர். முதலாவது தாவீதுக்கு அவன் கைகளை தேடி சவுலுடைய கிரீடம் வருகிறது. அவன் நினைத்திருப்பான், எருசலேமிலே நான் முற்றிலுமாக ராஜாவாய் அவன். நான் தேவனிடத்தில் விசாரிக்கும் போது தேவன் அவனை எப்ரோனுக்கு போ என்று அனுப்புகிறார். எப்ரோனுக்கு போகிறான். யோசித்து பாருங்க, எப்ரோன்ல தேவன் 7 வருடங்கள் அங்கேயே வைக்கிறார். ஒவ்வொரு நாளும் கேட்டிருப்பான், முழு எருசலேமுக்கு நான் ராஜாவாக வேண்டியிருக்குமே, தேவன் அபிஷேகித்தார். யோசித்து பாருங்க, 7 வருஷம் எப்ரோன்லே இருக்கிறான். யூதா, நல்லா கவனிங்க, யூதா பட்டணம் தனியா, எருசலேம் தனியா இருக்கிறது. யூதா கோத்திரத்தார் தாவீதை ராஜாவாய் மாற்றி விட்டார்கள். இப்போ தாவீதுக்கு முழு எருசலேமை பிடிக்கணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மனிதன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட மனிதன். இவன் தீர்க்கதரிசி. பாருங்க, இவனுக்கு ஒரு காரியம் நல்லா தெரிகிறது. ஜனத்திற்குள்ள ஒரு மனம் வரணும்னா நான் இதற்கு முக்கியமா இருக்கிற எபூசு பட்டணத்தை இவ்வளவு ஆண்டு காலம் அவன் அங்கே குடியிருக்கிறான். அவனை நான் துரத்த வேண்டும். அவனை நான் துரத்தி அந்த இடத்துல சீயோனை வக வைத்து தாவீதின் கோட்டையாய் மாறி அங்கு இருந்து நான் அரசாட்சி செய்ய வேண்டும். நல்ல ஒரு ஆவிக்குரிய கண்களோடு பார்க்கிறான் பாருங்க. யாருக்குமே, அரசனுக்கு, நியாயாதிபதிகளுக்கு, யோசுவான் காலத்துல யூதா புத்திரர்களுக்கு யாருக்கும் வரல. தாவீதுக்கு பாருங்க, தேவனுடைய ஆவியானவரை நடத்துகிற விதத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை சரியாக வந்து இந்த எபூசியரை அவன் முதல்ல, அதுதான் நீங்க பார்த்தீங்கன்னா, என்றைக்கு இஸ்ரவேல்ல ராஜாவாய் மாட்டான் முதல் செய்கிறது இந்த எபூசியனை நான் துரத்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே நீண்ட நாள் சத்துரு ஒரு சில காரியத்தையும் போராட்டத்தையும் வைத்து 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 உன்னை சோகத்திற்குள்ளாக்கி, மிரட்டி கொண்டு, போராட்டத்திற்குள்ளாக்கி மீள முடியாமல் வைத்திருக்கிறானோ, கர்த்தர் அதை முடிவுக்கு கொண்டு வருவார். கர்த்தர் யுத்தத்திலே சிறந்தவர், வல்லமை உள்ளவர். அதை முடிவுக்கு கொண்டு வருவார். சத்துரு நீண்ட நாள் உன் வீட்டிலேயோ உன் உள்ளத்துல இடம் கொடுக்காத. எபூசியன் அங்க இருக்கக்கூடாது. நீ சீயோனை பிடிக்கணும்னா அந்த எபூசியனை நீ துரத்தி விட வேணும். நீண்ட நாள் உன் வாழ்க்கையில எந்த காரியமும், பாவமானாலும் பிரச்சனைகள் ஆனாலும் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையை நீ எழுந்திருக்கணும். கர்த்தர் சர்வபலம் உனக்கு மேன்மையும் உனக்கு மகிமையும் வைத்திருக்கிறார். நீண்ட நாள் பிரச்சனையில நீ இருக்கக்கூடாது. நீண்ட நாள் பாவத்தில் இருக்கக்கூடாது. அந்த எபூசியன் உன் வாழ்க்கையிலே, உன் வீட்டிலே, உன் சந்ததிக்குள் இருக்கக்கூடாது. எபூசியனை நீ மாத்திரம்தான் எழுப்பி துரத்த வேண்டும். தாவீதுக்கு தெரியும், நான் எபூசியனை துரத்தினால்தான் அந்த இடத்துல சீயோனை பிடித்து சீயோனிலிருந்து நான் ஆட்சி செய்ய முடியும். என்னுடைய மகிமை, எனக்கு தேவன் வைத்த மேன்மையை நான் பிடிக்க வேண்டும். சரி, எபூசியனை பிடிப்பது அவ்வளவு சுலபமா? அவன் நல்ல கோட்டை, அவர்களுக்கு நல்லா தெரியும் தாவீது இதை பிடிக்க முடியாது. ஆகவேதான் அவங்க என்ன சொல்றான் பாருங்க, 6 வாசிங்க. 2 சாமுவேல் 5:6.
கூடாது என்று எண்ணி சொன்னார்கள். அவனுக்கு நல்லா தெரியும், எபூசியனுக்கு எத்தனை ஆண்டு காலம் நான் சுகமாய் இருக்கிறேன், எல்லாரையும் நான் பார்த்துட்டேன், யூதா வந்தா ஒன்றும் முடியல, நியாயாதிபதிகள் எல்லாரையும் பார்த்துட்டேன், தாவீதாலையும் பண்ண முடியாது. அவ்வளவு தைரியம், அவ்வளவு சுற்றி உள்ள மதில்ல இருக்கிறான். ஆனாலும் அந்த வார்த்தை அழகா இருக்கு பாருங்க. 7ல தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். எந்த போராட்டத்திற்குள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கத்துக்குள் இருந்தாலும், சத்துரு உன்னை சிறையாக்கினாலும் நீ அவைகளை சிறையாக்குவாய். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், பலத்த பராக்கிரமசாலியா இருக்கிறார். இந்த எபூசியனை தாவீது முறியடித்தான். முறியடித்து இந்த எபூசியர் எப்படி மாறினார்கள் பாருங்க. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வாசிங்க. ஜாதி அல்லாத எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியருமான சகல ஜனத்திலும் நடக்கிறது போல அடிமைப்படுத்திக்கணும். யார் ஒருவன் நீண்ட நாள் அடிமைப்படுத்தி இருந்தானோ அவன் அடிமையானான். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் இந்த நாளில கர்த்தருடைய பலிபடுத்துன்னு நான் சொல்லுகிறேன். ஒரு பாவம் உன்னை நீண்ட நாள் ஆண்டு கொண்டு இருப்பது, நீ அது உனக்கு அடிமையாய் மாற இன்றைக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அது உனக்கு அடிமையாய் நிச்சயமாய் மாறும். எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ மேற்கொள்ளதான் உனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவன் அளவில்லாமல் தந்திருக்கிறார். பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதே உன்னை மேற்கொள்ள நினைக்காத, அது எல்லாம் உனக்கு அடிமையாகும். எந்த எபூசியன் அப்படியே கோட்டையை கட்டி ஒருவரும் வர முடியாது நின்று கொண்டிருந்தானோ, தாவீது அந்த சீயோன் கோட்டையை பிடித்து அதை அவன் சுதந்திரமாக்கி அங்கிருந்து தன் ராஜ்யத்தை ஆரம்பிக்கும் பொழுது நாளளவில் அவர்கள் அடிமையாய் மாறி போய் எப்படி மாறினா பாருங்க. அந்த சீயோன் கோட்டையில தான் தாவீது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறார். அந்த சீயோன் கோட்டை தேவன் எப்படியாய் மாற்றினார் பாருங்க. அருவருக்கத்தக்க ஜாதி இருந்ததை தேவன் அழகாக பரிசுத்த வாசஸ்தலமாய் மாற்றினார். தாவீதனுடைய அந்த பிடித்த அந்த சிட்டி ஆஃப் டேவிட், அந்த தாவீதன் நகரத்துக்கு பின்பதாக அந்த இடத்துல தேவாலயம் கட்டப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த எபூசியர் ஒரு சில காரியங்களை தாவீதுக்கு செய்கிறாங்க. அதை காண்பித்து கொடுத்து ஆவிக்குரிய சீயோனுக்கு அதை ஜெயிக்க எப்படி என்று நாம் போவோம். அந்த 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இந்த எபூசியர் பாருங்க, அவர்கள் எப்படியாப்பட்ட காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் இது நிச்சயமாய் வரும். அந்த 4 காரியங்களை, ஒரு 5 காரியங்களை அங்க பார்க்க முடியும். முதலாவது பாருங்க, அவர்கள் தடுப்பார்கள். எந்த ஒரு மேன்மை நீ அடைகிறது முன்பதாக, உனக்கு தேவன் வைத்த மகிமை அடைகிறது முன்பாக உனக்கு அநேக தடுக்கல் வரும். தடுப்பார்கள். தாவீதை தடுத்தாங்க. அதனால தாவீது சோர்ந்து போகல. அநேக தடைகள் வரும். பாருங்க, வேதத்தை பார்க்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் அநேக விதத்திலே தடுத்து நிறுத்தினார்கள். பாருங்க, நீதியை பிரசங்கித்த நோவாவினுடைய பிரசங்கத்திற்கு விரோதமாய் நின்றார்கள். அதான் கீழ்ப்படியாமல் போனார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்கள் கீழ்ப்படியாமல், அந்த 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இல்ல 2:5 பூர்வம் ஜலப்பிரவாகம் வரப்பண்ண. நீங்க 1 பேர் 3:20 வாசித்தீங்கன்னா, தடை பண்ணினார்கள். யாருக்கு? நீதியை பிரசங்கித்தவன். எங்க உங்களுக்கு தடை வராது?
எல்லா இடத்துலயும் ஒரு தடை இருக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, ஈசாக்கு பாருங்க 26ஆம் அதிகாரத்துல தன் தகப்பனுடைய தரிசனத்தை நிறைவேற்ற அந்த துறவுகளை தூற்றுகிறான், மன்னிக்கவும் துறவுகளை தோண்டுகிறான். அந்த கூட பெலிஸ்தர் வந்து மண்ணினால தூற்று போடுகிறார்கள். ஒன்றல்ல ரெண்டல்ல, தொடர்ந்து பண்ணுகிறாங்க. எங்கே தடை இல்லை பாருங்க, தரிசனத்தை நிறைவேற்ற கூட தடை. ஒரு நீதிய பிரசங்கித்த நோவாவுக்கு தடைகள் வருகிறது. அது மாத்திரமல்ல, எப்தாவை பாருங்க, எப்தா நியாயாதிபதிகள் 11ஆம் என்ன தடை பண்ணுகிறாங்க, நீங்க என்னை ஆளக்கூடாது. எதனால? தோற்றத்தினாலேயோ இல்ல இந்த உலகம் பாருங்க தடை செய்யும். தோற்றத்தினாலேயோ படிப்பினாலேயோ அந்தஸ்தினாலேயோ செல்வத்தினால இதெல்லாம் பார்க்கும். இதெல்லாம் உனக்கு தடையாய் வரும். நீ உன் மேன்மையை அடைகிறதற்கு, உனக்கு உண்டான மகிமையை தேவன் வைத்த சீயோனை, எழுத்தின்படியான சீயோனை அடைகிறதற்கு உனக்கு ஒரு தடை வரும், கட்டாயம் வரும். நீ நீதியை பிரசங்கித்தாலும் தடை பண்ணுவார்கள். நீ உன் தரிசனத்தை நிறைவேற்ற போனாலும் தடை பண்ணுவாங்க. உன் தோற்றத்தையோ உன் படிப்பையோ உன்னுடைய மற்ற உலக காரியங்களுக்கு உண்டான சோஷியோ எக்கனாமிக் என்று சொல்ல இவை கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ஸ் இதெல்லாம் சொல்லி இவனை தடை செய்வார்கள். அது மாத்திரமல்ல, அநேக மோசேவை பாருங்க 2 தீமோத்தேயு 3:8 மோசேக்கு என்னையும் எம்பிரேயும் பாருங்க மாந்திரிகம் பில்லிசூனியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தடைக்கு. ஏன்? நீ மேன்மை அடையக்கூடாது, நீ உன் மகிமையை அடையக்கூடாது, தடைகள் இவையெல்லாம் வரும். ஏனென்றால் அவர்கள் முதல்ல எபூசியை தடை பண்ணுகிறார்கள். தாவீதுக்கு தெரியும் இதுதான் என் மேன்மை, அதை பிடிக்க எளிதல்ல, தடைகள் வரும், தடைகள் வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது பாருங்க, எனக்கு வெகு தீமைக்கு ஏன் சுவிசேஷத்தை சொல்ல தடை யாரு? கண்ணனாகிய அலெக்சாண்டர் இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் பண்ணுகிற சுபத்திற்கும் தடை வருகிறது. தானியேல் 10:13 வாசிங்க. தானியேல் 10:13. பாருங்க, ஜெபத்திற்கு தடை வருகிறது. ஜெபம் தானியேல் ஏறெடுக்கிறார், உடனே பதில் வருகிறது. ஆனா வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் பதிலை வர வைக்காத தடுத்து நிறுத்துகிறது. மிகாவேல் தூதன், பிரதான தூதன் வர வேண்டியதாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் தடையை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. தடை ரெசிஸ்டன்ஸ், தடை. ஜெபத்திற்கு நாம் போராடி ஜெபிக்க, அதுதான் நமக்கு அழைக்கப்பட்டது. அதுக்கு தான் போராடி ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கணும். ஜெபத்தை எல்லாவற்றையும் தேவன் கேட்கிறார். ஆனா பாருங்க, அதற்கு பதில் வருகிறதுக்கு தடை. சோர்ந்து போயிடக்கூடாது. தடையை கண்டு சோர்ந்து போகாதீங்க. தடை வந்து கட்டாயம் வரும். உன் மேன்மையை, உனக்கு இருக்கிற மகிமையை நீ அடைய, எழுத்துக்குரிய சீயோனை நீ அடைய, உனக்கு தடை வரும். அடுத்து பாருங்க என்ன செய்கிறார்கள். அந்த எபூசியர் என்று எண்ணி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள். அவன் பரியாசம் பண்ணுகிறார்கள். 2 பரியாசம் வரும். என்ன வரும்? முதல்ல தடைகள் வரும், அநேக தடை. ஜெபத்திற்கு தடை, தரிசனத்திற்கு தடை, ஊழியத்திற்கு தடை, பில்லி சூனியங்கள், சாத்தான் எப்படியெல்லாம் தடை செய்யணுமோ, மேன்மையும் மகிமையை நீ அடையாதபடிக்கு, உன் சீயோனை நீ பிடிக்காதபடிக்கு. அடுத்து பரியாசம் பண்ணுகிறார்கள். குருடரு சப்பானியே போதும் தாவீதை தடுக்க. பரியாசம். தாவீது இதையெல்லாம் நல்ல கவனிங்க, இதையெல்லாம் மென்டல் பேட்டல். அதாவது ஒரு பிசிக்கல் வேற, மென்டல் வேற. ஆத்மாவில் அவன் நிறைய காரியத்தை போராட வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் ஆத்மாவை தாக்கும். ஒரு தடைகள் பண்ணுகிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள். பரியாசம் அநேக இடத்துல நாம் வேதத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா பரியாசங்கள் எழும்புகிறது. நல்லா நமக்கு தெரியும். நெகேமியா 4:1 பார்க்கும் பொழுது, நெகேமியா 4:1 கோபித்து எரிச்சல் அடைந்து சக்கந்தம் பண்ணி கொடுக்கப்படுமோ, முடித்து போடுவார்களோ. நெகேமியாவுக்கு உண்டான சீயோனை பாருங்க. அவன் அந்த கட்டணம், அதுதான் அவனுக்கு உண்டான மகிமை, அதுதான் அவனுடைய சீயோன். அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கணும்.
அதுவும் 52 நாள்ல எவ்வளவு ஒரு மகிமை, அது ஒரு பிரமிப்பு, அவ்வளவு ஒரு வேகத்திலே தேவன் கொடுத்தது. ஆக ஆனால் அதற்கு முன்பதாக என்ன? பரியாசம், தடை, பரியாசம் பண்ணுகிறார்கள். நீ எப்படி பண்ணுவாய், நீ இதை எப்படி செய்ய முடியும், உன்னால முடியாது, பரியாசங்கள். அடுத்து பாருங்க 2 எல்லா தேவனுடைய மனுஷர்களையும் பரியாசம் பண்ணுகிறார்களாம். தேவன் சொல்லுகிறார் தீர்க்கதரிசி மூலியமா, நான் அனுப்புகிறேன் ஆனாலும் நீங்களோ பரியாசம் பண்ணுகிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு சொல்லுகிறான் 12 உத்தமனாக நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். பரியாசங்கள் வரதான் செய்யும். ஒரே நாளிலே தூக்கி கீழே போட்டுடுவாங்க. ஒரே நாள்ல என்ன பாவம் செய்தானோ தெரியல, ஒரு பிரச்சனைகள் வந்தா போதும், யாரா இருந்தாலும் குடும்பத்தினராகட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளாகட்டும் ஒரே நாள்ல கீழே போடப்படுவாங்க. என்ன பாவம் செய்தானோ தெரியல, பரியாசம் பண்ணப்படுவான். யோபை பாருங்க, எல்லாரும் பரியாசம் பண்ணுகிறார்கள். 19ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஒரு சின்ன பையன் கூட என்ன பரியாசம் பண்ணுகிறான். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுவான். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கும் பரியாசங்கள் வரும். நீ உன் சீயோனை, உன் மேன்மையை, உன் மகிமையை நீ அடைவிடாதபடிக்கு பரியாசங்கள் வந்து கொண்டே இருக்கும். அது உன்னை தளர பண்றதற்காக, தகர்த்து போடுகிறதற்காக. சோர்ந்து போகாது, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ இந்த உனக்கு வருகிற இந்த தடைகள், இந்த பரியாசங்கள் எல்லாம் பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். எரேமியா பாருங்க, எரேமியா 20:7 அவர் சொல்லுகிறான், ஆண்டவரே எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். நம்ம ரட்சகராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை இந்த பூமியில மனிதனாக அவர் இருந்த பொழுது பரியாசங்கள். இந்த எபூசியன் அதை தான் பண்ணான். அவன் என்ன பண்றான்? அவன் ஒரு தடையை வைக்கிறான், அடுத்து பரியாசம் பண்ணுகிறான். 3 கர்த்தருடைய பிள்ளையே, என்ன வருகிறது என்றால் அது எட்டாத உயரத்தில் இருக்கிறது. ஆகவே அது மதில் சூழ்ந்த பட்டணம், அதை ஏறி பிடிக்க முடியாது. அது எழுத்தின்படியாக உனக்கு கஷ்டமான சூழ்நிலை தான். கவனிங்க, நீங்க உங்களுக்கு அடைகிற மேன்மையும் மகிமையை அடைய வேண்டும் என்றால் நீங்க கண் பார்க்கிறபடி அல்ல. ஏன்னா யார் தடுப்பா? குருடன், சப்பானி. குருடன் யார்? தரிசனம் இல்லாதவன். சப்பானி நடக்க சரியாக சீராய் நடக்காதவன். ஏன்னா ரோமர் 13ஆம் அதிகாரத்திலே 13, 14, 15 வாசிக்கும் போது அப்போஸ்தலன் பவுல் நாம் சீராய் நடக்கணும், விசுவாசத்தில் நடக்கணும், ஆவியிலே நடக்கணும். அப்படி இந்த சப்பானி என்றவன் சீராய் நடக்காதவர்கள் தடை பண்ணுவார்கள், பரியாசத்துக்கு நிற்பார்கள். இது நம்மை அடைய முடியுமா? இதெல்லாம் நான் நிறைவேற்ற முடியுமா? இந்த தரிசனம் தேவன் வாக்கு பண்ணினாரே, இது எனக்கு நடக்குமா என்ற அளவுக்கு நாம் சோர்வுக்குள்ளாக தள்ளப்படுவோம். ஏன்னா தடையும் பரியாசமும் நேரே பார்க்கும்போது எரிகோவை பிடிக்க முடியாத அளவுக்கு மதில் சூழ்ந்த பட்டணம், பெரிய பட்டணம். அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நாம் அடைகிறதற்கு முன்பதாக தடைகளாக நிற்கும். ஆனாலும் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு முன்பதாக பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம், பர்வதம் போல இருக்கலாம். இதெல்லாம் நடக்குமா? நீ படிக்கிற படிப்பு ஆக இருக்கட்டும், நீ பயந்து போய் இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல இருக்கட்டும், பிசினஸ்ல இருக்கட்டும், இதெல்லாம் நான் அடைய முடியுமா? ஊழியத்திலே இவ்வளவு பெரிய தரிசனங்களை நான் செய்ய முடியுமா? நான் அடைய முடியுமா? இவ்வளவு பெருசா மதில் சூழ்ந்து இருக்கிறது. இது எல்லாம் நீ அடையறதுக்கு முன்பதாக உனக்கு தடையா இருக்க வேண்டிய. ஆனாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் நீ சீயோனை, எழுத்துக்குரிய சீயோனை பிடிப்பாய். அது மாத்திரமல்ல, அங்கே 4வது என்ன இருக்கு? 4வது நிராகரிப்பு இருக்கு. நிராகரிப்பு. அவங்க என்ன சொல்லுகிறாங்க? உன்னால உள்ள வர முடியாது. அவ்வளவு ஒரு தெளிவாக அவனை நிராகரிக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நிராகரிப்பு நாம் அதை சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். நிராகரிப்பு, ஒரு இடத்துல நிராகரிச்சுட்டா அந்த இடத்துல இருக்க மாட்டோம் பாருங்க, அது வேண்டான்றுவோம் பாருங்க. லேயாள் ரொம்ப நிராகரிப்புக்குள்ள போனவர்கள் அவங்க வீட்டில். அந்த இடத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமும் 29வது அதிகாரம். நல்லா கவனிங்க, வேகமா நான் சொல்றேன் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, லேயாள் போன பாதை மிக கடினமான பாதை. ஏன்னா ஏற்கனவே சரீரத்து ஒரு குறைவு, கூச்ச பார்வை. 2வது, தகப்பன் நேசிக்கவில்லை. ஏன் நேசிக்கவில்லை பாருங்க, நல்லா தெரியும், அங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் யாக்கோபு ராகேலை நேசிக்கிறார் என்று. ராகேலுக்காக தான் வேலை செய்கிறார் தெரியும். ஆனால் தகப்பன் பாருங்க, ஒரு ராத்திரியில என்ன பேசினாரோ என்ன சொன்னாரோ தெரியல, நேரா கொண்டு போய்
ராத்திரியில லேயால யாக்கோபுக்கு கொண்டு போய் கொடுக்கிறார். நல்லா நீங்க பாத்தீங்கன்னா ரெபெக்காள் கிட்ட கேட்பாங்க, அம்மா எலியேசரோட போறதுக்கு உனக்கு விருப்பமா, போறியா? ஆனா இங்க லேயால குறித்து எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க பாருங்க. தகப்பனும் நேசிக்கல. அடுத்து வந்த இடத்துல கணவன் நேசிப்பானா? கணவனும் யாரை ரொம்ப நம்பி வந்தாங்களாம் வெளிப்படையாக இருக்கு. யாக்கோபு ஐயா சொல்லல நான் உன்னை நேசிக்கவில்லை, ஆனால் அவருடைய செயல்கள் என்ன காண்பிக்கிறது? நான் உன்னை நேசிக்கவில்லை என்று சொல்வதுதான் இருக்கு. ஏன்னா நீங்க வசனத்தை பார்க்கும்போது அவர் என்னோட சேர்ந்து இருப்பாரா, வீட்டிற்கு கூட வராத அளவுக்கு. அப்ப சுற்றி உள்ளவர்கள் என்ன பேசியிருப்பாங்க? ராகேலை நேசிக்கிறார் ராகேல், ஒருவேளை வீட்டிற்கு கூட வராமல் நிந்தைய நிராகரிப்ப அப்படியே சுமந்துகிட்டு வரா லேயாள். எவ்வளவு புறக்கணிப்பு, எவ்வளவு நிராகரிப்பு, சரீரத்துல ஒரு குறைவு, கூச்ச பார்வை, அசட்டை பண்ணுகிறார்கள், அற்பமா எண்ணுகிறாள், இவ்வளவுத்தையும் சுமக்கிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இவையெல்லாம் காண்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உங்களை நேசிக்க மனுஷன் இருக்கிறானா இல்லையோ, எல்ரோயி என்று ஒருவர் பெயரிட்டாங்க கர்த்தருக்கு. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதான் லேயாள் அவர்கள் பிள்ளையை பெற்றோன்னு சொல்லுகிறார், நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டா, என் சிறுமையை பார்த்தார். கர்த்தர் நீங்க போகிற பாதை, ஒருவேளை வீட்டிலே கூட நீங்கள் இப்படி போகலாம், இந்த சூழ்நிலைக்குள் போகலாம். கணவரால நேசிக்கப்படாமல், இல்ல மனைவியினால நேசிக்கப்படாமல், இல்ல உற்றார் உறவினர்களால் நேசிக்க ஆள் இல்லாமல், நிராகரிப்பு இல்லை, உங்களுடைய குறைவை பார்த்து உங்களுடைய போகிற அற்பமா எண்ணி அசட்டை பண்ணி லேயாளை போல நிராகரிப்புக்குள்ளே நீங்கள் தள்ளப்பட்டு போய் கொண்டிருக்கலாம். லேயாளுக்கு ஆறுதலுக்கு ஒரு வழியே இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் காண்கிற கர்த்தர் கண்டு என்ன செய்தார்? லேயாளை கனி தரும்படி செய்தார். கற்பத்தை திறந்தார், கனி தரும்படி செய்வார். கர்த்தருடைய பிள்ளையே, நிராகரிப்பு, சோர்ந்து போகாத, கர்த்தரை உறுதியா பற்றிக்கொள். என்ன செய்வான்? அவனை கனி தரும்படி செய்வார். லேயாளை கனி தர செய்தார். எப்படி பிள்ளைகள் 7 பெற்றால் பாருங்க, 6 குமாரர்கள் 1 குமாரத்தி. பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, யூதா, ரூபன், சிமியோன், லேவியிலிருந்து ஆசாரிய கோத்திரமே வருகிறது. மோசே எழும்புகிறார்கள், லேவியர்கள் எழும்புகிறார்கள், யூதாவிலிருந்து ராஜாதிபதியின் ராஜாக்கள் எழும்புகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வந்து பிறக்கிறார் மனுஷனாக. அப்போ எவ்வளவு காரியங்களை தேவன் உள்ள வைத்து, ஒரு நிராகரிக்கப்பட்ட, ஒரு அற்பமா எண்ணப்பட்ட, அசட்டை பண்ணப்பட்ட, எல்லா இடத்துல வீட்டிலே சரி வெளியே எல்லா இடத்துல அவமானத்தை சுமந்து போயிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் கற்பத்தை திறந்தார், கர்த்தர் கனி தரும்படி செய்தார். தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தை அங்கு பார்க்கும் பொழுது அவர்கள் ராகேலை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் என்று எழுதப்படவில்லை. ஆனால் ராகேல் அழகிய சௌந்தரியமுடன் அவர்களை பார்த்து பொறாமைப்பட்டால் என்று எழுதப்பட்டது. அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளையை, உன் நிலை எவ்வளவு நிராகரிப்பில் அசட்டையே அவமானப்படுத்தப்பட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை கனி தரும்படி செய்யும் பொழுது எல்லாரும் உன்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள். உன்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள். யார் திறக்கிறது வாசல? கர்த்தர் அல்லவா? அவள் நினைத்தே பார்த்திருக்க மாட்டார், இப்படியெல்லாம் என் வயிற்றில வந்து பிறக்குமா, இப்படியெல்லாம் நடக்குமா? யோசித்து பாருங்க. அவளுடைய கடைசி எப்ரோன்ல போய் முடிகிறது. ராகேலுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. பெத்லெஹேமுக்குள்ள கூட வர முடியல. சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. இந்த காரியங்களுக்கு கட்டாயம் நீ அடைய போகிற மேன்மைக்கும் மகிமைக்கும் முன்பாக வந்து நிற்கும். கடைசியாக அதே என்ன நிற்கும் பார்த்தீங்கன்னா, உன்னை மனமடிவாக்குவான். அந்த எபூசியர் தாவீத தடுத்தான், பரியாசம் பண்ணினான், ஏற முடியாது, உன்னால இது முடியாது, நீ பார், உன் பார்வை பார்த்தாவே அது அவ்வளவு பயங்கரமா இருக்கு. அவனை நிராகரித்தான், மனமடி உண்டாக்குகிற சூழ்நிலைகள் ஆகட்டும், எல்லாம் ஆகட்டும். ஆனால் இவையை நீ கடந்து போய் உனக்கு இருக்கிற மேன்மையை மகிமை நீ சுதந்திரித்து ஆகவே வேண்டும். அது எழுத்துக்குரிய சீயோனை நீ பிடித்துதான் ஆக வேண்டும். கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார், உன்னை கனி தரும்படி செய்கிறவர் கூட இருக்கிறார். ஆகவே இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளை எழுத்தின்படி சீயோனை பார்த்தோம். எழுத்தின்படி சீயோன் உன்னுடைய மகிமை, உன்னுடைய மேன்மை நீ அடைகிறதற்கு நீ பிரயாசப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கு. ஆனால் உன்னை தடுக்க சத்ரு எபூசியன் நிற்கிறான். நிராகரிப்பினாலே, பரியாசத்தினாலே தடைகளை கொண்டு வந்து பிரச்சனைகள் பெருசு போல இருக்கிறான். ஆனாலும் தாவீது அதை பிடித்தான். அது தாவீதின் நகரமாய் மாறிற்று. தாவீது, உனக்கும் நீ இவ்வளவு போராட்டத்திற்குள்ள இந்த சூழ்நிலைக்குள்ளாக நீ போனாலும் சரி, நீ உன்னுடைய மேன்மையை அடைவாய். என் மேன்மையை திரும்ப பண்ணுகிற கர்த்தர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உனக்கு உண்டான மகிமையை நீ சுதந்திரித்துக் கொள்ளுவார். மாத்திரமல்ல, 2 ஆவிக்குரிய சீயோன். நீங்களும் நானும் தான் ஆவிக்குரிய சீயோன்.
வேதத்தை பார்க்கும் பொழுது தேவன் எல்லா இடத்திலும் சீயோனோ, சீயோன் குமாரத்தியே என்று அழகாக கூப்பிடுகிறார். சீயோனை அஸ்திபாரப்படுத்தின யாரும் நம்முடைய தேவன் தான். எதற்கு அஸ்திபாரப்படுத்தினார்? சிறுமையும் எளிமையுமானவர் அதுக்குள்ள வரலாம். ஒரு அழகிய வசனம் ஏசாயில இருக்கு. சிறுமையும் எளிமையுமானவன் அவர் அஸ்திபாரப்படுத்தினது, அவரே ஸ்தாபித்த சீயோனுக்குள்ள வரலாம். ஆவிக்குரிய சீயோன் என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் தான் அந்த ஆவிக்குரிய சீயோன். சரி, இப்பொழுது இந்த ஆவிக்குரிய சீயோன் எப்படி எழுத்தின்படி சீயோனை பிடித்தது? நல்லா கவனிங்க. எழுத்தின்படி சீயோனுக்கு தடை இருக்கிறது. 5 காரியத்தை பார்த்தோம். எபூசியன் இருக்கிறான், அந்த எபூசியனை நீ துரத்தணும். இப்பொழுது இதை எப்படி பிடித்தால் 1 நாளாகமும் 11வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் நோக்கி எபூசியரை முறியடிக்கிறது. எவன் முந்தினவனா இருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாபதியுமா இருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செரியாவின் குமாரனாக யோவாப் முந்தி ஏறி தலைவன் ஆனான். ஆவிக்குரிய சியோனுக்கு அநேக குணாதிசயங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய சியோன்ல இருக்கிறவன் எழுத்துக்குரிய சியோனை நிச்சயம் பிடிச்சிருவான். தடைகள் இருக்கட்டும், நிராகரிப்பு இருக்கட்டும், அது கடக்க முடியாத ஏற முடியாததா இருக்கட்டும், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் ஆவிக்குரிய சியோனுடைய குணாதிசயம் பெற்றவன் எழுத்திற்குரிய சியோனை உன்னுடைய மகிமையை மேன்மை அடைவான். அநேக குணாதிசயங்கள் இருந்தாலும் இங்க யோவாபுக்குள்ள காணப்பட்ட காரியத்தை 3 காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த காரியம் என்ன இருந்தது? முதல்ல பாருங்க, யோவாப் யார், எப்படி அதை பிடித்தான், அந்த சியோனை பிடிக்க எப்படி. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. தாவீது இந்த கோட்டையை பிடிக்க முடியாது, பள்ளத்தாக்கு இருக்கிறது. ஆனால் அதிலே ஒரு வழி எப்படி இது உள்ள போகிறது என்றால், ஒரு சாளகத்தின் வழி இருக்கு. அதாவது ஆங்கில வேதாகமத்தில் NKJV வாட்டர் ஷாஃப்ட் இருக்கு, KJV கட்டர் என்று இருக்கு. நல்லா கவனிங்க. கீஹோனோட ஊற்றுல இருந்து இப்ப அந்த காலங்களில் கோட்டைக்குள்ள தண்ணி வர வேண்டும் என்றால் கீழே பாதாள சுரங்கத்தின் வழியாக ஒரு ஊற்றிலிருந்து தண்ணீரை கொண்டு வருவார்கள். அதுதான் அதற்கு உள்ள அந்த பட்டணத்துக்குள்ள தண்ணி கொண்டு வருகிற வழி. இந்த எபூசு பட்டணத்திற்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் இந்த கீஹோன் என்ற ஊற்றிலிருந்து வந்திருக்கும். ஆனா கர்த்தருடைய நல்ல கவனிங்க, எப்படியாக இருக்கட்டும், ஒரு கட்டர் என்ற சொல்றதற்கு அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சாக்கடை தண்ணீர்கள். சாக்கடை, அந்த சாக்கடை தண்ணீர் வழியாதான் இந்த யோவாப் இறங்கி உள்ள போய் அந்த கோட்டைக்குள்ள போய் வாசலை திறந்து ஜனங்க உள்ள வந்தாதான் ஜெயிக்க முடியும் பட்டணத்தை. யோவாப் பாருங்க, முந்தி எழும்பி அந்த சாக்கடை வழிக்குள்ளாக போகிறான். கட்டர் அந்த வார்த்தையிலே நாம் நிற்போம். வாட்டர் ஷாஃப்ட் என்று வேண்டாம். அதோ சாக்கடையாக இருக்கிறதுக்குள்ள ஒரு மனுஷன் இறங்குறான் பாருங்க. அது என்ன குறிக்கிறது? சுயத்தை வெறுக்கிறது குறிக்கிறது. பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு சாக்கடைக்குள்ள இறங்கி போய் அவன் அந்த கோட்டையின் வாசலை திறக்கணும். அவனுக்கு எப்படி இருக்கும்? சுயத்தை வெறுத்தவனால் தான் அப்படி செய்ய முடியும். ஏன்னா தாவீது யார் போய் அதை பிடிக்கிறானோ அவன் தலைவன் ஆவான்னு சொல்லிட்டான். ஆனா முந்தி ஒரு மனிதன் இறங்குகிறான், முந்தி யோவாப் இறங்குறான். கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆவிக்குரிய சீயோன், நீ ஆவிக்குரிய சீயோனா இருந்து நீ எழுத்துக்குரிய சீயோனை பிடிக்க வேண்டும் என்றால் நீ என்ன பண்ணணும்? முந்தி நீ இறங்குறவனாய் இருக்க வேண்டும். முந்தி இறங்குறவனுக்குள்ள சுயம் இருக்காது. அவன் சாளகத்தின் வழியாய் போகிறான். சாக்கடை தண்ணீர், கழிவு தண்ணீர் எல்லாம் இருக்கும். அதற்குள்ள போய் அண்டர் கிரவுண்ட் வழியா போய் 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 எவ்வளவு கஷ்டமான காரியம் பாருங்க. எத்தனை அடி நீ கீழே குழி என்று நமக்கு தெரியாது, எப்படி இருந்திருக்கும் தெரியாது. யோசித்து பாருங்க. அவனுக்கு ஒன்னே ஒன்று, நான் முந்தி போக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, ஆவிக்குரிய சீயோனோட எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்றால் முந்தி போகிறவனாய் இருப்பான். முந்தி போகிறவனுடைய குணாதிசயங்கள் என்ன? வேகமாக கடகடன்னு நான் சொல்லிட்டு போறேன். முந்தி போகிறவனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா 1 சாமுவேல் 18-19 வாசிங்க. முந்தினவனாய் இருக்க வேண்டும் ஆவிக்குரிய சீயோன். மன்னிக்கவும் 2 சாமுவேல் 18:9 மன்னிக்கவும் 2 சாமுவேல் 18.
ம். ம். மன்னிக்கோமா, மன்னிக்கோ 19 வசனத்தை அப்படியே அப்போ பார்க்கறதுனால நான் 19 வாசிங்களேன். சாத்தோக்கின் குமாரன் அகிமாஸ் நீங்களாக்கி நான் ஓடட்டுமா? நல்லா கவனிங்க. இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அப்சலோம் யுத்தத்திலே மாண்டு போகிறான். இது நல்ல செய்தி. யாருக்கு நல்ல செய்தி? கர்த்தருடைய பிள்ளைக்கு. இப்ப பாருங்க, இதை கொண்டு போகிறதற்கு நான் ஓடட்டுமான்னு கேட்கிறான். அடுத்து யோவாப் என்ன சொல்லுகிறான்? இன்றைய தினம் செய்தி நீ கொண்டு போக கூடாது, நீ இன்னொரு நாள்ல செய்தியை கொண்டு போ தடை பண்ணுகிறான். ஆனா யோவாப் கூஷியை நோக்கி கூஷியை ஓட சொல்றான். இப்ப அகிமாஸ் என்ன கேட்கிறான்? நான் அந்த செய்தியை கொண்டு போறேன்னு சொல்லுகிறான். ஆனா யோவாப் சொல்றான், நீ வேண்டாம், கூஷி கொண்டு போகட்டும். 22 பாருங்க. சாத்தோக்கின் குமாரன் அகிமாசின் எப்படி ஆனாலும் சரி நானும் கூஷியின் பிறகாலே ஓடட்டும் என்று திரும்ப கேட்டதற்கு யோவாப் நீ ஓட வேண்டியது என்னப்பா? நீ ஓட வேண்டியது என்ன? உனக்கு வேண்டாம், முன்னாடியே சொல்லிட்டான். ரெண்டாவது வேண்டாம் சொல்லிட்டான். ஆனா மூன்றாவது முறை அவன் கேட்கிறான் பாருங்க. 23ஆம் வசனம். எப்படி ஆனால் நான் ஓடுவேன். ஓடு என்றார். கர்த்தருடைய பிள்ளையே, முதல்ல ஆவிக்குரிய சீயோன் எப்படியா இருக்கணும்? முந்தினவனாய் இருக்கணும். முந்தினவன் அந்த யோவா முந்தி இறங்கி சுயத்தை வெறுத்தனாகிறான். அந்த முந்தினவனுடைய குணாதிசயங்கள் நிறைய இருக்காது. என்ன? முதல்ல வாஞ்ச இருக்கணும். வாஞ்ச இருக்கணும். ஆவிக்குரிய சீயோனுக்கு என்ன இருக்கணும்? வாஞ்ச இருக்கணும். ஏன் இந்த அகிமாசை சொன்னேன்? இந்த அகிமாசின் ஓட்டம் முந்தி கொண்ட ஓட்டம். 23 கடைசியை வாசிங்க. வாசிங்க. முந்தி கொண்டவனுடைய ஓட்டம், இவன் ஓட்டம், அகிமாசன் ஓட்டம். இவனை ஓடவே சொல்லல, இவனுக்கே வேண்டான்றாங்க. ஆனா இவன் நான் போவேன், ராஜாவுக்கு நான் தான் செய்தியை கொண்டு போவேன். போனவன் முந்தி கொண்டு ஓடுகிறான். தேவ பிள்ளையே, உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வாஞ்ச இருக்கணும். கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு வாஞ்ச இருக்கணும். நான் எப்படியாவது ஓடுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:12 நினைக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் முழுவதும் பாருங்க. நான் ஆசையாய் தொடருகிறேன். ஆசையாய் வாஞ்ச எல்லாத்தையும் விட்டு நஷ்டம் என்று ஆசையாய் தொடர்கிறேன். அப்ப முந்தினவன் எப்படியா இருப்பான்? வாஞ்சை உள்ளவனா இருப்பான். முந்தினவன் எப்படி இருப்பான்? அதே 2 சாமுவேல் 18:23 பாருங்க. அவன் சமனான பூமி வழியாய் ஓடினான். அப்போ முந்தினவன் ஆவிக்குரிய சீயோனுடையவன். இப்படியாப்பட்ட குணாதிசயங்களுடையவனா இருப்பான். இப்படி இருந்தவன் எழுத்தின்படி சீயோனை பிடிப்பான். இவன் எப்படியாப்பட்டவன்? முந்தி ஓடக்கூடியவன், வாஞ்சை உள்ளவன். 2 சமனான வழியாய் ஓடவன். சமனான வழி என்னத்தை குறிக்கிறது? பின்னிட்டு பாராத அனுபவம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தேவன் லோத்தை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுவார். ஆதியாகமம் 19:17. இந்த சமபூமியில் எங்க? அப்ப சமபூமியில் ஓடி போ என்றார். கர்த்தருடைய பிள்ளை நல்லா கவனிங்க. சமபூமி வழியாய் ஓடினான். சமபூமி என்ற இந்த பதத்திற்கு என்ன காரணம்? பின்னிட்டு பார்க்காத ஓட்டம். பின்னிட்டு பார்க்க மாட்டான், அக்கம் பக்கம் பார்க்க மாட்டான். தனக்கு உண்டான லக்கையே நோக்கி ஓடுவான். இயேசு கிறிஸ்துவே நோக்கி பார்ப்பான். ஜீவ பலியா தன்னை வைத்து கண்ணு அவர் மேலே வைப்பான். சூழ்நிலையை பார்க்க மாட்டான், பிரச்சனைகளை பார்க்க மாட்டான், மனுஷர்களை பார்க்க மாட்டான், எல்லாரையும் எதையும் பார்க்க மாட்டான். அவனுக்கு உண்டானது ஒன்னே ஒண்ணு. எனக்கு உண்டான தரிசனம் இருக்கு, எனக்கு உண்டான நோக்கம் இருக்கு, அதை நோக்கி நான் ஓடுவேன். யார் பரியாசம் பண்ணாலும் தடை பண்ணாலும், எனக்கு இல்லைன்னு சொன்னாலும், என்ன வேண்டாம்னு சொன்னாலும் நான் ஓடுவேன். முந்தினவனுடைய ஓட்டத்தை பாருங்க. இவன் தான் ஆவிக்குரிய சீயோன். இவன் தான் எழுத்தின்படியான சீயோனை பிடிப்பான். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கும் கூட உன்னை பலப்படுத்திக் கொள். கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக வாஞ்சை உள்ளவனாய் இரு. நீ சீயோனாய், எழுத்தின்படி சீயோனாய் பிடிப்பார். நித்திய சீயோனையும் பிடித்துக் கொள்வார். அடுத்து என்ன இருக்கு? சமனான வழி. அது என்ன? பின்னிட்டு பார்க்காத ஓட்டம். பின்னிட்டு சைடு அக்கம் பக்கம் ஒரு அழகிய பாடல் இருக்கு. அக்கம் பக்கம் பார்த்துட்டாலும் நீ அடைவாய் தோல்வியே, எக்காலம் துணிக்கும் வரை. அவர்கள் ஓட்டம், மற்றவர்கள் ஓட்டம், யாருடைய ஓட்டம் முக்கியம் இல்லை.
நான், என்னை அழைத்தவர், எனக்கு உண்டான தரிசனம், எனக்கு உண்டான நோக்கம், என் ஜீவியம், என் பரிசுத்தம், என் நீதி, நானும் அவரும் அதையே நோக்கி ஓடுகிற ஓட்டம். அடுத்து பாருங்க, அந்த முந்தினவனுடைய காரியங்கள் எப்படி இருக்கு, அவனுக்குள்ள துதி இருக்கும். முந்தினவன் எப்படி இருப்பான்? துதி இருப்பான். ஏன்னா நியாயாதிபதிகள் 1:2-3 கர்த்தரிடத்தில் யுத்தத்திற்கு யார் போக வேண்டும் என்று கேட்கும் பொழுது யூதா முந்தி போக வேண்டும் என்று சொல்லுகிறார். யூதா என்றால் துதி. ஒரு வசனத்தையும் வாசிங்க, நியாயாதிபதிகள் 20:18. நியாயாதிபதிகள் 20:18. முந்தி போய் விசாரித்த கர்த்தருடைய யூதா முந்தி போக வேண்டும், துதி முந்தி போக. அப்ப முந்தினவன் எப்படியா இருப்பான்? வாஞ்சை உள்ளவனா இருப்பான். பின்னிட்டு பாராமல் தன்னுடைய நோக்கத்தை என் தேவன் வைத்த தரிசனத்தை நோக்கி ஓடுவான். யார் தடை பண்ணாலும் வேண்டாம் சொன்னா அவன் ஓட்டம் ஜெயமா இருக்க ஓடுவான். அடுத்து அவன் எப்படி துதி, அவன் துதியினால் நிறைந்து இருப்பான், தேவனை துதித்துக் கொண்டே இருப்பான். 4வது மன்னிக்கவும், நேரம் இல்லை, நான் வேகமா நான் சொல்றேன். 2 குறிப்பு இருக்கு, அது முடிச்சிடணும். கர்த்தருக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அடுத்து 4வது, அவன் எப்படியாப்பட்டவன்? முந்தினவன் கிருபைய பயன்படுத்துகிறவன், கிருபைய போக்கடிக்க மாட்டான். லூக்கா 19:16. முந்தி வந்து எஜமான் கிட்ட வந்து தாளந்தை எப்படி பெருக்கி கொடுக்கிறான் பாருங்க. அதுதான் வந்து பாருங்க, எஜமான் இல்ல, எஜமான் பார்க்கிறாரா இல்லையா, எஜமான் தூர இடத்துக்கு போய்விட்டார், எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைய நான் பயன்படுத்துவேன். முந்தியவன் எப்படி இருப்பான? கர்த்தர் என்ன உங்களுக்கு சின்ன கிருபை கொடுத்தாலும், பெரிய கிருபைகள் கொடுத்தாலும், நிறைய கிருபைகள் கொடுத்தாலும் பயன்படுத்துகிறவன், பெருக்குகிறவன். சின்ன காரியமும் கர்த்தருக்காக செய்வான். அவன் தான் முந்தினவன். முந்தினவன் எப்படி இருப்பான்? கிருபையை பெருக்குவான். கிருபையை அதிகமாக தேவன் கொடுத்த தாளந்த அடைத்து வைக்க மாட்டான், அடைத்து தனக்குள்ள வைத்து அப்படியே இருக்க மாட்டான். எஜமான் பார்க்கிறார் பார்க்கல இதெல்லாம் இல்லை, எனக்கு அவர் கிருபையை கொடுத்தார், எனக்கு அவர் ரட்சிப்பை கொடுத்தார், நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், அதை மேன்மை எல்லாருக்கும் சொல்லுவேன், அதை பெருக பண்ணுவேன். அதுதான் முந்தினவன். முந்தினவன் அப்படியா இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்க் 14:8 பார்க்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், அவள் முந்தி வந்து நற்கிரியை எனக்கு செய்கிறார். எல்லாவற்றையும் பலிபீடத்துல வைக்கக்கூடியவன் அவன் தான் முந்தினவன். இப்படியாப்பட்டவன் அந்த யோவாவை குறித்து நாம் பார்க்கிறோம். எப்படி பிடித்தான்? சீயோன் கோட்டையன் சாலகத்தின் வழியாய், சாக்கடை வழியாய் இறங்கி போய் சுயத்தை வெறுத்த முந்தினவனாய் போனான். முந்தினவனுடைய குணாதிசயம் என்ன? அவன் வாஞ்சை உள்ளவன். அடுத்து எப்படியாப்பட்டவன்? பின்னிட்டு பாராத ஓடக்கூடியவன். 3 துதியினால் நிறைந்தவன். 4 கிருபையை பயன்படுத்துகிறவன். எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்திலே வைக்கக்கூடியவன். அடுத்து பாருங்க பிரியமானவர்களே, இந்த 1 நாளாகமும் 11:6 பாருங்க. முந்தி ஏறி தலைவனானான், ஏறுகிற அனுபவம் கொண்டவன். இந்த ஆவிக்குரிய சீயோன் எப்படியாப்பட்டவனா? ஏறுகிற அனுபவம். இது என்ன அனுபவம்? இது ஜபஜீவியத்தை குறிக்கிறது. ஏறுகிறது, மலை ஏறுகிறது, ஜபஜீவியத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவ நமக்கு கற்றுக் கொடுத்தது எப்பொழுதும் ஜபிக்க ஜபிக்க. தேவன் பாருங்க, காலங்களிலே ஒளிவு மலைக்கு போய் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய சீயோன் எப்படியாப்பட்டவனா இருப்பார்? ஜெபிக்கிறவர்களா இருப்பாங்க, நல்லா எப்பொழுதும் ஜெபம் பண்றவங்களாக இருப்பாங்க. அநேக வசனங்கள் இருக்கு. தேவன் மோசையை பார்த்து நீ ஏறி வா, 34:2-24 யாத்திராகமம் 1:2-12 இதையெல்லாம் பார்க்கிறோம். யோவான் 6:15-8:1, லூக்கா 22:30 இந்த வசனங்கள் எல்லாம் ஜபஜீவியத்தை குறிக்கிறது. எப்பொழுதும் ஜபிக்கிறவர்களா நாம் இருக்கணும். நம்முடைய வீடு ஜப வீடா இருக்கணும், வீட்டையே ஜப வீடா மாற்றணும். நாம் ஜபிக்கிறவர்களா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஊழியத்திற்கு வந்த முதல்ல ஆரம்பத்துல நான் ஏசப்பாட்ட ரொம்ப கேட்டது, என்னை ஜபிக்கிறவனாய் மாற்றுங்க. எப்பவும் ஜபிக்கணும் ஜபிக்கணும். ஜபம்தான் எல்லாவற்றுக்கும் வாசலை திறந்து கொடுக்கும். எப்பொழுதும் நம்முடைய
வீட்டுல அறைகள் கூட ஜப அறைகளாய் மாறணும். எல்லாமே ஜபத்துல. ஆதி அப்போஸ்தலர் கட்டப்பட்டது அதுலதான், ஜபத்துலதான். கூடி 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 ஜெபம் பண்ணுவாங்க. சிறைச்சாலையில இருந்தாலும் சரி, எங்க அவர்களுக்கு என்ன பிரச்சனைகள், ஜபம் ஜபம் மாத்திரமே. சபை வளர்றது ஜபம் மாத்திரமே. ஜபித்து கொண்டே இருக்கணும். ஜபம் இல்லாமல் ஆவிக்குரிய சீயோனாய் நாம் மாற முடியாது. ஜபம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. உங்க விசுவாசமே வளராது. நாம் ஜெபிக்காம விசுவாசத்தை பயன்படுத்த முடியாது. சும்மா விசுவாச வார்த்தைகளை சொல்வது அல்ல. தேவன் பாருங்க, விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய வேண்டிய இடத்துல உபவாசம், ஜெபம், மூன்று ஒன்றா போகும். எப்படியாப்பட்ட பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேற ஒன்றும் போகாது. முதல்ல விசுவாசம் வேணும், ஜபம் பேக்கப்பா இருக்கணும், உபவாசம் பேக்கப்பா இருக்கணும். அதனால நாம் அதிகமாக ஜெபிக்கிறோம், ஜெபம் பண்றோம் தான். ஆனா கடைசி காலங்களில் நிற்கிறோம். போதாது. நம்முடைய ஆவி பரிசுத்தாவியான இணைந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற வேண்டிய சூழ்நிலைக்குள் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். கடைசி சூழ்நிலை, எங்கும் பாவங்கள், கடைசி நாட்களிலே வாழ்கிறோம். தேவனுடைய வருகை மிக சமீபம். ஆகவே அவர் முன்பாக நிற்கிறதுக்கு எது சொல்லப்பட்டிருக்கிறது? எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும், எப்பொழுது ஜெபம் வேண்டும். கடைசி நாட்களே வெறியினாலும் பெருந்திண்டியினாலும் லௌகிக கவலைனாலும் பாரம் அடையாதபடிக்கு. அந்த நேரம் எப்போ வருதும் நமக்கே தெரியாது. ராக்காலத்துல கூட இருக்கலாம். இராதபடிக்கு அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களுக்கு எண்ணப்பட எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கடைசி காலங்களில் பிசாசு எதையெல்லாம் கொண்டாடுறான் பாருங்க. வெறிய லௌகீக கவலைனால நம்மை பாரமடைய பண்ணுகிறான். ஏதாவது ஒரு கவலையை கொண்டு வந்து நம்மை மூளையில உட்கார வைத்து, எந்த கவலை, யாரா பேசினாலும் சரி, எதையாவது ஒரு கவலைகள், லௌகீக கவலை, பெருந்திண்டியின் காலங்கள். கர்த்தருடைய பிள்ளையே, எப்பவும் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அதான் ஆவிக்குரிய சீயோன். ஆவிக்குரிய சீயோன் முந்தினவனா இருப்பான், ஜெபிக்கிறவனா இருப்பான். கடைசி ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அவன் எப்படியாப்பட்டவன் என்றால், 1 சாமுவேல் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அவன் சாலத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைத்த சப்பானிகளையும் குருடரையும் குறியடித்து அனுப்பினான். அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறது உண்டு. அப்போ ஆத்துமா, தாவீதின் ஆத்துமா பகைக்கிறவனை முறியடிக்கணும். ஆவிக்குரிய சீயோன் எப்படி? ஆவிக்குரிய சீயோன் யார்? என்னவா செய்தான்? அவன் முந்தினவன், அவன் ஜெபிக்கிறவன், அவன் ஏறுகிற அனுபவம் கொண்டவன். மூன்றாவது என்ன? தாவீதின் ஆத்மா பகைக்கிறவனை அவன் முறியடிக்கணும். அதான் அவன் செய்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் பகைக்கிற காரியத்தை நாம் செய்யக்கூடாது. மூன்றாவது, ஆவிக்குரிய சீயோன் எப்படியா இருப்பான்? முதல்ல முந்தினவனா இருப்பான், சிவஜீவியம் கொண்டவன். மூன்றாவது, கர்த்தர் பகைக்கிற காரியத்தை அவனும் பகைப்பான். அப்போ கர்த்தருக்கு பிரியமானதை அவன் செய்வான். கர்த்தருக்கு அப்படியாப்பட்டவன் எழுத்தின்படி சீயோனை பிடித்துக் கொள்வான், நித்திய சீயோனையும் பிடித்துக் கொள்வான். அவனீங்க எழுத்தின்படி சீயோனையும் நீ பிடிப்பாய், நித்திய சீயோனையும் பிடிப்பாய். தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது நான் வசனத்தை சொல்லுகிறேன். வீட்டிலே போய் நீங்க பார்த்து கொள்ளுங்க. கர்த்தர் பகைக்கிற காரியங்கள் அநேகம். நிக்கலோ மதஸ்தருடைய உபதேசத்தை அவர் பகைக்கிறார், பீலையாமுடைய உபதேசத்தை அவர் பகைக்கிறார். 2 வசனத்தை மாத்திரம் வாசிக்க முடிஞ்சா வாசிக்கலாமே. நீதிமொழிகள் 8:13, நீதிமொழிகள் 8:13, நீதிமொழிகள் 6:16-19 ரெண்டுத்தையும் வாசித்து முடிச்சிருவோம். பாருங்க, தேவன் வெறுக்கிற காரியங்களை பாருங்க. பயம், பெருமை, அகந்தை, தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். இப்படி தேவன் அநேக காரியங்களை வெறுக்கிறார். ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லி, ஏன் ஏசாவை வெறுக்கிறார்? பகையை உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளை, யார் மேலே நமக்கு பகை இருக்கக்கூடாது. கசப்பான வேர் முளைத்தெழும்பை கர்த்தர் அதை வெறுக்கிறார். அதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 12, 15, 16 இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிற காரியம். அதே நீதிமொழிகள் 6, 16, 19 பார்ப்போமே. அப்போ கர்த்தர் பகைக்கிறத நீ பகைக்கணும், முறியடிக்கணும். நீதிமொழிகள் 6 வெறுக்கிறார்.
மேட்டிமையான கண், பொய் நாவு, கை, இருதயம், விரோதத்தை பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறது. நிக்கோலை மதஸ்தர்கள் பீலையாமுடைய உபதேசங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும் விசேஷங்களை நாம் பார்க்க முடியும். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், வெறுக்கிறார். இதையெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். அப்போ தாவீதின் ஆத்மா பகைக்கிறவனை முறியடிக்கணும். அப்படி என்றால் இந்த காரியத்தை நாம் முறியடிக்கிறவன், அப்படிப்பட்டவன் தான் ஆவிக்குரிய சீயோனாய் மாறுவான். அப்போ கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். கர்த்தருக்கு பிரியமான பெரிய பட்டியல் இருக்கு. அல்ல துதி உண்டு, அல்ல ஆவிக்குரிய ஜீவி, ஆவிக்குரிய நடக்கை, வாக்கிங் இன் தி ஸ்பிரிட், இப்படி நன்மைகள் செய்வது, நீதியின் நியாயம் செய்வது எல்லாம் கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய சீயோனா இருக்கிறவன் முந்தினவனா இருக்கணும், ஜபஜீவியம் கொண்டவனாக இருக்கணும். அவன் கர்த்தர் பகைக்கிறவர்களை முறியடிக்கணும். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பிரியமானதை அவன் செய்ய வேண்டும். இப்படியாப்பட்டவன் நித்திய சீயோனையும் பிடிப்பான், எழுத்துக்குரிய சீயோனையும் பிடிப்பான். நித்திய சீயோன் எபிரேயர் 12:22 ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். எபிரேயர் 12:22 அது எப்படியாப்பட்டது? மலையின் இடத்திற்கும் அது ஜீவனுள்ள தேவனுடைய நகரம், அதுல பரம எருசலேம் இருக்கிறது. அப்ப 1000-10,000 வந்து சேர்ந்து நித்திய சீயோன் தேவனுடைய நகரம், பரம எருசலேம், 1000 இதயமாக சுதந்தரிப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள், யெகோவா ஷம்மா, கர்த்தர் கூட இருக்கிறார். தாவீதோடு இருந்தார். தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். 3 சீயோன் என்று சொன்னாவே, எழுத்தின்படி சீயோன், ஆவிக்குரிய சீயோன், நித்திய சீயோன். எழுத்தின்படி சீயோனை நீங்களும் நானும் எது அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தால் இன்றைக்கு ஆவியானவர் பேசினார். அதுதான் உன்னுடைய மகிமை, உன்னுடைய மேன்மை. எல்லாருக்கும் தேவன் வைத்திருக்கிறார். அதை அடைகிறது அடையாது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாருக்கும் அந்த மேன்மையை வைத்திருக்கிறார். சீயோனை நீ அடைவாய். அதற்கு அநேக தடைகள் வரும், நிராகரிப்பு வரும், அதற்கு பரியாசங்கள் வரும். ஆனாலும் நீ பிடிப்பாய். எப்படி? நீ ஆவிக்குரிய சீயோனாய் இருக்கும் பொழுது. நீ எப்படிப்பட்ட ஆவிக்குரிய சீயோனா இருக்கிற? நீ முந்தினவனாய் இருக்கிறாய், நீ ஜபஜீவியம் கொண்டவனாய் இருக்கிறாய், நீ கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறாய். இப்படி செய்கிறவன் எழுத்தின்படி சீயோனையும் பிடிப்பான், ஆவிக்குரிய சீயோனை உடையவன் நித்திய சீயோன், நித்திய சீயோனையும் அடைவான். வெளிப்படுத்தும் விசேஷம் 14:1 பார்க்கும் பொழுது 1,40,40,000 பேரும் அந்த சீயோன் மலையிலே தேவனோடு இருந்தார்கள் என்று சொல்லப்படுது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரையும் உலக பிரகாரமாக எழுத்தின்படி சீயோனையும் தேவன் மேற்கொள்ள, கைப்பிடிக்க, அதை சுதந்திரித்துக் கொள்ள செய்வான். ஆவிக்குரிய சீயோனாய் நம்மை ஜீவனம் இந்த பூமியில நாட்கள் எல்லாம் வாழ செய்வான். நித்திய சீயோனை அடைய நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துவாராக. ஏன்னா நாம் முத்திரை பெற்றிருக்கிறோம், காத்துக்கொள்வோமாக. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.